என்ன நைட்டியா உட்காந்துருக்காங்கன்னு பாக்காதீங்க. நிறைய சோம்பேறிகள் இருக்காங்கல்ல, அந்த சோம்பேறிகளுக்கு ஒரு சிங்க பெண்ணை காமிக்க போறேன். இதுதான் அந்த சிங்க பெண். என்ன இவங்க வயசானவங்களை போய் நீ சிங்க பெண் சொல்ற? சிங்க மாதிரி போடுவாங்களா? கிடையாது. தன்மானத்தோட, தன்னம்பிக்கையோட, கௌரவத்தோட வாழ்றாங்க. அவங்க காலகாமிடி காலகாமி கிட்டவா காலகாமி தெரியுதா? சரிதா? தெரியுதா? இவங்களுக்கு ஒரு கால் கிடையாது, அட்டை கால் வச்சிருக்கிறாங்க. இந்த காலோட இந்த வயசுல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். வீட்டு வேலைக்கு வராங்க. ஏமா இந்த காலோட நீங்க உழைச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை சோறு தானே, அதை உங்களால சாப்பிட முடியாதா? இத்தனை வருஷம் நீங்க உழைச்சு சேர்த்து வைக்கலையான்னு கேட்டா, சாவுற வரைக்கும் நான் உழைப்பேன். அது என்னோட தன்மானம், என்னோட சுயமரியாதை, சுய கௌரவம்னு சொல்றாங்க. அம்மா, நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பெண். நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். சோம்பேறிகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய சோம்பேறிகள் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் உழைக்கணும், வேலை செஞ்சு சாப்பிட்டாதான் இந்த சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டும், நம்ம உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும். வேலை செய்யாம இருந்தா, கைகால் நடக்காம இருந்தா அப்படியே உடம்பு ஒரு மாதிரி டல்லாகி மந்தம் ஆயிடுவோம். அதனால சாப்பிட வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாப்பிடணுங்கிறீங்க எண்ணத்தை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்க. 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுங்க. அப்பதான் ஒரு சந்தோஷமான லைஃப் கிடைக்கும். சரியா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாம்மா? உண்மையை சொல்றேம்மா. ஏன்னா காலு நல்லா இருக்கு, அம்மாவை வேலைக்கு அனுப்பி சாப்பிடுறான். ஒரு சில பொம்பளை பிள்ளைகள் காதல் பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடம் போறேன்ட்டு கஷ்டப்பட்டு பெத்த புருஷன் இல்லாத படிக்க வைக்கிறான். ஆனா போய் லவ் பண்ணிக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மாசம் சொல்லிக்கிட்டு அதுவ பேரை அதுவளே கெடுத்துக்குது. சரிங்களா? இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. இதுல நிறைய பொறுப்பு இல்லாதவங்களை நான் பாக்குறேன். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பொறுப்பு இல்லாத பொம்பளை பிள்ளைகள். நம்ம அம்மா ஒரு புருஷன் இல்லாம நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாளே, நம்ம அவளுக்கு என்ன தரணும்? நம்ம நல்லா படிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். இந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்பதான் நீ அடுத்தவங்கள்ட்ட கையேந்தவன் வாழலாம். கையேந்துனா அடிமையா வாழணும். அவன் தப்பா கூப்பிடுவான். ஒரு பொண்ணுகிட்ட இருந்து அதான் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு நீங்க இந்த காலம் வச்சுக்கிட்டு வேலைக்கு வரீங்க. நான் வந்து அந்த 3 நாளா உங்களை பாக்குறேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். அவளும் உங்களை பத்தி தான் நைட்டு கூட பேசினான். அவ்வளவு உண்மையிலே நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வீடியோவுக்காக இல்ல, சத்தியமா சொல்றேன். நான் உங்க காலை சொல்றேன். இந்த காலோட அவங்க உழைக்கிறாங்க. எனக்கு உடம்பு சூட்டு போகுது. நீங்களும் அதே மாதிரி உழைச்சு சாப்பிடுங்க. காலு உட்காந்துருக்காங்க. உனக்கு உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உன்னை விட கஷ்டம் உள்ளவங்க அந்த 1000 பேர் இருக்காங்க. இவங்களை பாருங்க, ஏன் அங்கங்க போறீங்க? இது வரைக்கும் அட்டை கால் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் கம்ப்ளீட். இந்த காலோட அவ்வளவு வந்துட்டு போறாங்கன்னா உண்மையிலே இவங்கதான் சிங்கப்பெண். எனக்கு தெரிஞ்சு சும்மா அவுட்டு போட்டு ஆடுறாளுவா, உடனே சிங்கப்பெண்ணு பாட்டு வச்சிருக்கீங்க. ஒரு கிளாமர் காமிக்கிறவளுக்கு சிங்கப்பெண்ணை பாட்டு உழைக்கிறாங்க. இவங்களுக்கு வைங்க சிங்கப்பெண்ணை பாட்டு, தப்பு இல்ல. நன்றி.